இத்தனை நாள் பிஆர்பி பத்தி பார்த்தோம். இன்னைக்கு இந்த பிஆர்பி பின்னாடி இருக்க டாக்டர் பத்தி பார்க்கலாமா? 43 இயர்ஸ் முன்னாடி ஒரு பெண் குழந்தை பிறந்த உடனே அப்பா அம்மா பேர் வைக்கிறதுக்கு முன்னாடியே ரிலேட்டிவ்ஸ் டிசப்பாயின்மெண்ட்ன்றது பேர் வச்சிருவாங்க. அதே மாதிரி என் கூட நடந்தது. நான் ஒரு செகண்ட் சைல்டா ஒரு கேர்ள் சைல்டா பிறக்கிறப்போ எனக்கு ஒரு டிசப்பாயின்மெண்டோட இதை பார்த்தாங்க. படிப்புக்கு எந்த முக்கியத்துவமும் கொடுக்கல. என் அப்பா அம்மா என் புக்ஸ் ரேப் பண்ணிருக்காங்களோ இல்ல ஹோம்ஒர்க் பண்ணிருக்கியோ, எக்ஸாம் எப்போ, டெஸ்ட் எப்படி, என்ன மார்க்ஸ் வந்ததுன்றது கேள்வி கேட்கல. ஆனா 10th ஸ்டாண்டர்டுக்கு வரும்போது நான் ஒரு ஸ்கூல் டாப்பரா பண்ணும்போது they felt really proud. அவங்க என்ன நினைச்சாங்க, இவ்வளோ கம்மி ரிசோர்ஸஸ்லேயே இவ டாப் பண்ண முடியும்னா ஏன் உங்களுக்கு பெட்டர் ஃபெசிலிட்டி கொடுக்க கூடாது? என் ஃபேமிலி பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ப்ராட் மைண்டட் கிடையாது. ஆனா ஓகே, இதுக்கு ஒரு படிக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கலான்றது ஒரு விமென்ஸ் காலேஜ்ல மைசூர்ல சேர்த்து விட்டாங்க. அங்கே இன்னும் இருக்கிற லைஃப் ஒரு ஜெயில் மாதிரி தான். நீங்க வெளியில போக முடியாது, யார் கூட பேச முடியாது. அப்படி இருக்கப்போ 12th ஸ்டாண்டர்ட் முடிச்சுட்டு ஒரு சிஏடி காமன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் 2 ஆப்ஷன் இருந்தது. ஒன்னு இன்ஜினியரிங், இன்னொன்னு எம்பிபிஎஸ் சீட். 2த்துக்கு படிச்சுட்டு என் அப்பா சொன்னாங்க, நீ என்ன பண்ணாலும் இன்ஜினியரிங் சீட் எடுத்துக்கோ, ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி நான் பார்ட்னர்னா தேட முடியாது. இன்ஜினியரிங் ரேங்கிங் பார்த்தீங்கன்னா அவ்வளோ லட்சக்கணக்கில் கொடுத்த ஸ்டூடெண்ட்ஸ்ல என்னோட ரேங்கிங் 1250 இருந்தது. எம்பிபிஎஸ் ரேங்கிங் பார்த்தீங்கன்னா 786. அப்போ என் அப்பா இதை தான் சொன்னாங்க, நீ எம்பிபிஎஸ் மட்டுமே படிக்காது. ஸோ கையில் இன்ஜினியரிங் சீட் எடுக்கிறப்போ அங்கே சிஇடியில் இருந்த ஆஃபீஸர், ஏமா உங்களுக்கு எம்பிபிஎஸ் ஃப்ரீயா கிடைக்கிறப்போ ஏன் எடுக்கக்கூடாது? இல்லை இப்படி வேண்டாம், எனக்கு இன்ஜினியரிங் தான் வேணும்ன்ற சொல்றப்போ கடவுள் உனக்கு கொடுக்குற சிக்னல் நீங்க புரிஞ்சுக்கலையாமா? 786 முஸ்லிம் ஹோலி நம்பர். God is trying to tell you that you need to become a doctor, and this number is a game changer, a life changer in my life. இன்னைக்கு KP-Onல last 5 years more than 786 patients நான் ட்ரீட் பண்ணி அவங்க லைஃப் பெயின் ஃப்ரீ பண்ணியிருக்கேன்.